கொரியன் ஸ்கின், கிளாஸ் ஸ்கின் இந்த மாதிரி ஷைனிங் லுக் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்லியான க்ரீம் இல்லாமல் வீட்டிலையே வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணி உங்களோட முகத்தை அப்படியே போதுங்கிற அளவுக்கு க்ளோயிங்காக வெள்ளையாக கிளாஸ் ஸ்கின்னாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான க்ரீம்ஸ் தான் வந்து வாங்கணுங்கிறது கிடையாது. சிம்பிளாக வீட்டிலையே வந்து நீங்கள் வந்து பண்ணிட முடியும். இது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் நீங்களே புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்லணுன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு அரிசி க்ரீம். இதுதான் வந்து கொரியாவில் வந்து மோஸ்ட்லி நிறைய இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது நீங்கள் வந்து அரிசியிலையும் பண்ணலாம், இல்லை சாதத்துலேயும் பண்ணலாம். அரிசினா நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊற வைக்கும்போது அதுலேருந்து ஒரு ஃபெர்மெண்ட் வர மாதிரி பண்ணணும். அப்படியே நீங்கள் சாதம் செய்யலாமே அப்படின்னா செய்யலாம். ஆனால் அதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து அரைச்சி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் அந்த செயல்பாடுங்கிறது இந்த ரைஸ் க்ரீம் பண்ணுறதுல முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்ச அலோவேரா அண்டு கொஞ்சோண்டு கிளிசரின், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து ரோஸ் வாட்டர், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த அரிசி கூட பால் கூட சேர்த்து பண்ணலாம். இது எப்படியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சிலருக்கு பால் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். ஸோ நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இதை நீங்கள் அரைக்கும் போது பாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரிசி, பால், உங்களுக்கு தேன் வேணும்னாலும் தேன் ஆட் பண்ணிக்கலாம், அலோவேரா ஜெல், விட்டமின் இ, ரோஸ் வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து சின்னதாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. டெய்லியும் இரவு வந்து நீங்கள் இதை வந்து தடவிட்டே வாங்க. தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ விட்டுட்டு முகம் வந்து கழுவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை ஒரு 30 நாள் தொடர்ந்து செய்யும்போது, இல்லை உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் தான் பண்ண முடிஞ்சினாலும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் டேன்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸ் லைக் ஸ்கின் வந்து உங்களுக்கே தெரியாமல் வர ஆரம்பிக்கும். ஒரு 10 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே எல்லாருமே உங்களை உங்கள் முகத்துக்கு நீங்கள் என்னமோ பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து விசிபிள் சேஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த அரிசி க்ரீம் வந்து உங்களுக்கு நிறைய முறையில் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் வெறுமனே வீட்டில் செய்கிற சாப்பாட்டை நீங்கள் ஊற வச்சு ஒரு நாள் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆக வச்சு நீங்கள் காலையில் வந்து அதை அரைச்சி முகத்துக்கு வந்து தடவலாம். அதில் வந்து நீங்கள் கிளிசரின் போட்டு இல்லை விட்டமின் இ ஆயிலோ இல்லை தேனோ ஏதாவது கலந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை வெறுமனே அந்த அரிசி மட்டும் கூட நீங்கள் போட்டு அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம், இல்லை தயிர் சேர்த்திக்கலாம், இல்லை மஞ்சள் போட்டுக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த அரிசி இல்லை சாதம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அண்ட் இதில் வந்து இப்போ இந்த அரிசிக்குள்ள தண்ணியுமே முடிக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் ஹேர் க்ரோத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே நல்லது. இது முகம் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், ஸ்கேல்ப் க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், க்ளோ கொடுக்கறதுக்காகட்டும், ஆன்டி ஏஜிங்காகட்டும், கொலாஜின்காகட்டும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டிமுலேஷனுக்காகட்டும், இப்படி நிறையா விஷயத்துக்கு வந்து இந்த அரிசிகளோட தண்ணியும் அரிசியும் பயன்படுது. நீங்கள் இதை அப்படி உபயோகிச்சுட்டு வந்தீங்கன்னாலே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக மாறிடுவீங்க. எல்லோரும் உங்களை கேட்குற அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங் ஆகிடும். நீங்கள் டெய்லியும் அந்த க்ரீம் கொஞ்சம் எடுத்து வந்து தடவிட்டு வரும்போதும் நல்லா ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு ஒயிட் ஆகிடும். இல்லை அந்த கஞ்சியை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு 3-4 நாள் எடுத்து இல்லை அதுலேயே நீங்கள் கிளிசரும் ரோஸ் வாட்டரும் போட்டிங்கனாலே அது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். அதுவே வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசி கலந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் விட்டமின் இ ஆயில், கொஞ்சம் அலோவேரா ஜெல் போடும்போது உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் அது ஒரு க்ரீமாக வந்துடும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும்.